கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்கிட்ட கேட்போம். அதுக்கப்புறம் நான் வந்து ஹார்பர்ட்ட கேட்கறேன். அப்புறம் வந்து சூர்யா, அப்புறம் ராம், அப்புறம் விஜய். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தமிழ்கிட்ட கேட்கறேன். ஓகே. தமிழ் ப்ரோ, ஆக்சுவலி யா. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் கேம் வந்து உப்பல் ஸ்டேடியம் நடந்துச்சு. ஃபிளாட் விக்கெட்டு. நல்லா தான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஓபன் பண்ணாங்க அவங்களோட பேட்டிங்கை. பவர் பிளேல நல்லாவே போச்சு. தென் ஆஃப்டர் தட் டிப் ஆயிடுச்சு ரன்ஸ். ஆக்சுவலி பாத்திருப்பீங்க, நல்ல டிப் ஆச்சு. இவனுங்க இதே கிரவுண்ட்ல முன்னாடி ஒரு கேம் இப்படிதான் ரன் டிப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் கூட டிப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் அதே மாதிரி டிப் ஆச்சு. சிஎஸ்கே வேற ஆக்சுவலி இந்த கேம் உள்ளதான் இருந்தானுங்க. பவுலிங் சூப்பரா போட்டாங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஓவர்டன், கம்போஜ் எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க. அதான் மீம்லாம் போட்டாங்களே, என் ஜாமி வரும் என் பாட்ட ஜேமி வரும் ஜேமி வரும்னு போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் எங்க வந்து கேம் வந்து போயிடுச்சு உங்களுக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா. ஆக்சுவலி டீம் ஓகே, டாஸ் வின் பண்ணி ஓகே செகண்ட் பேட்டிங் ஆடுறேன், சூப்பர் டிசிஷன், நைட் கேம், ஓகே, இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லான டிசிஷன் நீங்க கலில் அகமதை மாத்துறீங்க, சரி. ஏங்க நல்லா போற அக்யூரசி மேல கைய வைக்கிறீங்க? அதேதான் வந்து நம்ம பேசணும். ஸோ ராம், யா, ஆக்சுவலி ராம் இட்ஸ் கேட்போம். ஒன் திங் நான் முடிச்சிடுறேன். லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்குங்களா? நான் திரும்பவும் கேட்கறேன். இந்த விஷயம் வந்து நிறைய சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆ, குடுங்க. ஜடேஜா இருக்கும்போது நீங்க குடுக்காம போயிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? அத போல. ப்ரோ, ஜடேஜா இருக்கும்போது குடுக்கும்போது அக்யூரேசினால போட முடியாது. ஏன் நம்ப மாட்றீங்க? உங்களுக்கு லாஸ்ட் சீசன் லாஸ்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு சூப்பரா போட்டு குடுத்த பவுலரு. நான் திரும்ப உட்கார வச்சுப்பேன். இந்த மேட்ச் ஷாட் தப்பா இருந்தனால நல்லா போடலன்னு சொல்லல. 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. திரும்பவும் நீங்க ஏன் அத எடுத்து வந்து கன்டின்யூ பண்றீங்க? அன்சுல் கம்போஜ் 1 ஓவர் போயிட்டாரு. அன்சுல் கம்போஜ அப்படியே ஃபுல்லா நிறுத்தி வச்சுட்டீங்க. உங்களுக்கு கோ த்ரூ பவுலர் அன்சுல் கம்போஜ்ன்றப்போ 1 ஓவர் போட்டு நான் லாஸ்ட் 2 ஓவர் வந்து அன்சுல் கம்போஜ் வச்சு முடிச்சுக்கிறேன்னா, ஐ டோன்ட் திங்க் இன்னைக்கு வந்து திரும்பவும் அந்த நான் சொல்லியிருந்தேன். கேப்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒரு டீமோட சேஞ்சஸ்ல சொல்லிட்டு. லாஸ்ட் 2 மேட்ச் கொஞ்சம் தப்பிச்சுட்டாங்க சில சில விஷயத்துல. நான் சொன்னேன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ருத்ராஜ்ன்னு சொல்லிட்டு. நான் நெறைய வந்து அவருக்கு பேஷ் பண்ணியிருந்தேன். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. பட் ஆனா ஸ்டில் திரும்பவும் வந்து அந்த நான் நான் புடிச்ச முசலுக்கு 3 கால் தான். இல்ல என் கால் ஐயோ, இப்படிதான் தொடுவேன்னா நான் எதுவுமே சொல்ல முடியாது ஆக்சுவலி. சரி சரி, புரியுது ஆ புரியுது. நல்லா போயிட்டு இருந்த ஒரு டீம் நீங்க தூக்கி திரும்ப அகிலேஷன் டிராப் பண்றீங்க. மேத்யூ ஷாட் ஆட வைக்கிறீங்க. முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வந்தீங்க. முகேஷ் சௌத்ரி 2 ஓவர் தான் குடுத்தீங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர்ல நல்ல யாக்கர்ஸ் போடக்கூடிய பவுலர் அவருமே. அந்த ம். அவங்க அவங்க அந்த போட்ட 4 யாக்கர்ஸ், அந்த 4 ஓவர் யாக்கர்ஸும் இந்த ம். லாஸ்ட்ல நம்ம ம். 4 4 ஓவர் போட்ட யாக்கர்ஸுமே ஈக்குவலா தான் இருந்துச்சு. பட் மிடில் ஆஃப் த ஃபேஸ்ல என்ன ஆட்டங்க ஆடுனீங்க நீங்க அப்பா! மேட்ச் ஷாட் ஒரு சுத்தமா ஒரே ஒரு இன்டென்ட் கூட இல்ல. ஒரு ஷாட் நான் அடிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ட் இல்ல. எல்லா பாலும் டிரைவ் ஆடுறாரு. ஜாலியா நின்று நெட்ஸ்ல ஆடுற மாரி டிரைவ் ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு ம். வந்து நீங்க அக்கில் வச்சுதான் ஆடிட்டு போயிருக்கலாம். புரியுது ப்ரோ. இதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் என் பாயிண்ட்டை முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ராம் கிட்ட போறேன். ஆக்சுவலி இன்னைக்கு கேம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் யாரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா, முகேஷ் சௌத்ரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவரை வந்து சொன்னோன்னே எல்லாம் நினைச்சாங்கன்னா 300 அலர்ட் ரன் லீக் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து குரூப்லேயே சொல்லியிருந்தேன், இல்ல முகேஷ் தான் உங்களுக்கு வந்து பவர் பிளே விக்கெட் எடுத்து கொடுக்க போறாரு, ஹில் பி அவர் மெயின் பவுலர்னு. அதே மாதிரி கரெக்டா பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அகைன்ஸ்ட் இஷான் கிஷன் ஹேஸ் a குட் ரெக்கார்ட். ஆக்சுவலி 3 times அவர் அவுட் பண்ணியிருக்காரு. ஆமா. இது வந்து யாருக்குமே தெரியாது. இது ஒரு அன்னோன் ஃபேக்ட் இது. ஸோ நல்லா நல்லா பண்ண முகேஷ் சௌத்ரிக்கு டெத்ல வந்து கொடுக்கல நீங்க சொன்ன மாதிரி. தென் வந்து when we talk about எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து நல்ல ஸ்டாண்ட் கிடைச்சது ஓப்பனிங். இன்னைக்கு ஓப்பனிங்ல வந்து செம்மையா அடிச்சிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க போனதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ரன்ஸ் டிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாஸின் வந்து பீக் ஃபார்ம்ல இருக்காரு. டுடே he scored 59. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன்று புரியல. யா. எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்ற மாதிரி ஒருத்தர் வந்தார் இம்பாக்ட்ல எஸ்ஆர்ஹெச்ல. யாருக்காவது தெரியுமா யார் வந்தாருன்னு? லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன். ஆஹ் ஹார்பர் கரெக்டா சொன்னாரு. எதுக்கு வந்தாரு? அவர் வந்தோடனே சிவங் சர்மாவே அடிக்கிறாரு கரெக்டா. திடீர்னு வந்து என்ன பண்ணாருன்னே தெரியல அது. யா. ஒன் திங், நீங்க துபே வந்து நம்பர் 6 தான் ஆட போறீங்கன்னா, ஆடவே வைக்க தேவையில்ல நீங்க. கரெக்ட். சோ நீங்க வேர்ல்ட் கப்ல வந்து சிவம் துபே ஃபினிஷ் பண்ணிருக்காரு உங்களுக்கு ஓகே. பட் ஆனா அதர் எண்ட்ல சிவம் துபே கூட யார் இருந்திருக்கா? ஒரு ஹர்திக் பாண்டியா இருந்திருக்காரு. ஒரு விராட் கோலியோ, இல்ல ஒரு சூரியகுமார் யாதவோ, இல்ல இந்த T20 வேர்ல்ட் பாத்தீங்கன்னா, தென் அகைன் பாத்தீங்கன்னா அக்சர் ஸ்கையோ, பட்டேல். சஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல், அது போல நல்ல ஒரு ஹிட்டர்ஸ் இருந்திருக்காங்க கூட. ம் நீங்க இவர வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ ஒரு 6 பால் 20ன்னா அடிச்சிருவாரு. பட் ஆனா ஓகே ப்ரோ. சேசிங்ல அந்த 6 பால் 20 ஆட முடியாது சிவம் துபே. அதான் நீங்க சிவம் ஓகே. துபே நம்பர் 5க்கு மேல இருக்கிறீங்கன்னா வேஸ்ட். பிரிவிஸ நீங்க நம்பர் 5, நம்பர் 6 மேல இருக்கிறீங்கன்னா வேஸ்ட் தான். யா ஆ யா. ஒய் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ம் ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு ப்ரோ, வந்து ஒரு இன்னைக்கு உங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம்
கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி அந்த சிவகுமார் வந்து 3 ஓவர்ல வந்து ஆறு எக்கானமில போட்டு போயிட்டாரு. அப்போ வந்து சிவம் துபே இருந்தாருன்னா ஒரு 2 6 யா இல்ல ஒரு இதுதான் 2 நானும் 4 யோசிச்சேன். அடிச்சு அவரோட மூமெண்டம் பிரேக் பண்ணியிருந்திருக்கலாம். கண்டிப்பா அப்ப கண்டிப்பா வந்து ட்ரீவிஸ் கூட்டு வந்து அவர் வந்து ஒன் காட்டு மோர் சுத்தி திங் சுத்தி அவுட் ஒன் மோர் திங் ஆகுறதுக்கு ஒன் மோர் திங் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து அந்த ஓப்பனிங் ஸ்பெல் பிரஃபுல் இங்க எப்படி ஆட போறாங்க எல்லாரும் கேட்டிருக்கப்போ செமையா பிளான் பண்ணி சூப்பரா ஆரம்பிச்சதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அன்டில் பட் தேர்ட் ஆனா ஓவர் அது எல்லாம் 3 ஓவர் யா தான் நடந்தது. இல்ல ஆக்சுவலி வந்து இல்ல அதுதான் சொல்றேன். முதல்ல அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ஸ் எப்படி ஆடணும் இவங்க பாத்துட்டு வந்துட்டாங்க. பட் ஆனா லாஸ்ட் 4 ஓவர் அப்படி அவங்க எப்படி போட்ட விஜய் மைக் ஆஃப் லாஸ்ட் 4 ஓவர் அவங்க எப்படி போடுவாங்கன்னு இவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கான டேட்டா எடுத்து நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதானேயா. யாக்கர்ஸ் தான் போட போறாங்கன்னு தெரியும். ஷார்ட்ஸ் மாத்துங்களேன்யா. டவுன் தி கிரவுண்டே எத்தனை பேரால அடிக்க முடியும் டிக் அவுட் பண்ணிட்டு யாக்கரை. அட்லீஸ்ட் ஒரு ரேம் ஒரு ஷாட் இல்ல ஒரு ஷாட் ஒரு ரிவர்ஸ் பேடல் இப்போ ஏதாவது ஒண்ணு ஆடுங்க. மாத்தி ஆடுங்க. நீங்க பவுலர்ஸ் வந்து நீங்க மாத்தி ஆடல மீன்ஸ் உங்க தலை மேல ஏறி வந்து மெரிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க அந்த பவுலர்ஸ். நீங்க பும்ராவே பார்த்திருக்கலாம். பும்ராவ அடிக்க தான் வந்து அவரால எங்க போடுறதே தெரியாம சூரியவன்ஷிக்கு திகைச்சிட்டு இருந்தாரு. பட் நீங்க பும்ராக்கு ஒரு 2 பால் 3 பால் நீங்க வந்து போட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்து மெரிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அதான். ஓகே ப்ரோ, எனக்கு எனக்கு வந்து என்ன ஆட் பண்ணணும்னா, இன்னைக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு லைக் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு நல்ல டீசென்டான ஒரு பேட்டிங்கு. அப்புறம் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் பத்தி பேசணும்னா ஆஸ் யூஷுவல் சஞ்சு ஃபர்ஸ்ட் பாலே டேக் ஆன் பண்ணாரு பிரஃபுல் இங்கேவே 6 போச்சு. தென் ஒரு நல்ல ஸ்டார்ட், அதுக்கப்புறம் நல்ல அட்டாக் பண்ணி ஆடினாங்க. ம் எனக்கு அதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இப்போ இந்த கேம் வந்து இந்த கிரிட்டிசிசம் வந்து யாரு மிஸ் ஆகுறான்னு பார்த்தா சஞ்சு சாம்சன். ஸோ நீங்க எல்லாரையும் திட்டுவீங்க, இந்த மேட்ச் அவர் திட்ட மாட்டீங்க. ஏன்னா இவங்க ரொம்ப மோசமானதுல அவர் மோசமானது தெரியாம போயிடுச்சு. எல்லாரும் சொல்றாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு அட்டாக் பண்ணாருன்னு. இல்ல ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் பவுன்சர் போட்டாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகைன் கேப்டன்சியால தான் அவரோட ப்ரெஷர்ல போறாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ரெண்டாவது அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க திரும்ப அந்த அப் அண்ட் டவுன் கொலாச் பண்ணும்போது ஓவரால் டீம் காம்பினேஷனே உடையும் அந்த இடத்துல. அப்படி உடையும் போது இன்னும் கொஞ்சம் போர் பர்ஃபார்மன்ஸ் பண்றது சான்சஸ் இருக்கு. இருக்கிறத எப்படி வந்து நம்ம மாத்த முடியும், மோல்ட் பண்ண முடியும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமே தவிர ரொம்ப அப் அண்ட் டவுன் நம்ம மாத்தி லாஸ்ட் சீசன் பார்த்தோம். ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 1 டவுன் வந்தாரு, அப்புறம் ஓப்பனிங் வந்தாரு, திரும்ப 1 டவுன் போனாரு. 2024 நினைக்கிறேன் ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் 2024ல அஜிங்கர் இருக்கும்போது மாத்தி மேல கீழே வந்து அந்த சீசன் கரெக்டா நம்ம குவாலிஃபை ஆக வேண்டிய மேட்சஸ் எல்லாம் நிறைய மேட்சஸ் தோத்து ஆர்சிபி ஒரு மேட்ச் அடி வாங்கி வெளியே வந்தோம் குவாலிஃபை ஆகாம. ஸோ அதே நிலைமைக்கு திரும்ப போகக்கூடாது. சென்னை வந்து அது ஒரு டீமும் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டும். ஒன் திங் மிஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வந்து அந்த எண்ட்ல வந்து அவங்களோட யாக்கர்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுன்றது அவங்க வந்து பண்ணாம போயிட்டாங்க. இன்கேஸ் வந்து பிரிவிஸ் வந்து நம்பர் 4 இருந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் அங்கேயே பார்த்தேன் ஆக்சுவலி வந்து நீங்க நம்ம வந்து ருத்ராஜ் கேக்கோட பேட்டிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவரோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப போரா இருக்கு ப்ரோ. ஸ்மாட்லயும் சரி இங்கேயும் சரி, ஸ்மாட்ல எல்லாம் 36% நம்ம தான் வின் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவரை கூட்டு வந்து இங்க வந்து ஒரு சீசன் சொதப்பிட்டாரு. இந்த சீசன் பாதி முடிஞ்சு போச்சு. இன்னமும் அவருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தா ஒத்த காலம் நின்று என்ன ப்ரோ. பின்னாடியே சஞ்சய் சாம்சன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். நானுமே அதை பார்த்திருக்கேன். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரமே சரியா ஒரு இந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்து ஒரு கோல் அடிச்சது தவிர மத்த எந்த ஒரு டோர்னமெண்ட்லயுமே பிளே ஆஃப்ஸ் கூட குவாலிஃபை ஆகுன்றது தான் வந்து என்னோட பாயிண்ட். பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆனதில்ல அவரோட டீம். அவர் கேப்டன் பண்ண டீம் ஆக்சுவலி ஒரு பிக் கொஸ்டின் மார்க்ஸ் அவரோட கேப்டன்சி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பாலர் அவுட் அண்ட் அவுட் போயிட்டு இருக்காரு அவரோட ஆப்ஷன்ஸ் போல பாத்தீங்கன்னா. அகைன்ஸ்ட் அப்படியே நீங்க எஸ்ஆர்ஹெச் பாருங்க, சிவகுமார் வச்சு சூப்பரா போட்டாங்க. நீங்க 100 வச்சு போட்டீங்க. பட் ஆனா அவர் எப்படி போட வச்சுக்கினீங்க? அவரு சிவகுமார் போடும்போது ஸ்லிப்பு ஷார்ட் லெக் வச்சு அட்டாக் பண்றாங்க. 100 அகமது இருக்கும்போது ஒரு ஸ்லிப் இல்ல, ஒரு ஷார்ட் லெக் இல்ல, ஒரு ஃபைன் லெக் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி எங்கேயோ போட்டு நீ போடுப்பான்னு போட வைக்கிறீங்க. ஆக்சுவலி 100 அகமது வந்து அட்டாக் பண்ணவே இல்ல ப்ரோ. தூக்கி வைடா போட்டு டிஃபென்சிவா தான் போட்டுட்டு இருந்தாரு. அவர் எப்ப அட்டாக் பண்ணாரு? போன மேட்ச் வந்து அகில் ஹுசைன் ஆப்போசிட் எண்ட்ல இருக்கும்போது அட்டாக் பண்ணாரு. இந்த மேட்ச் தான் அகில் ஹுசைன் ஆப்போசிட் எண்ட்ல பவுலரே இல்ல. நான் அததான் கேக்குறேன். ஒரு நல்ல ஒரு விஷயம் போகுதுன்னா அதை ஏன் நீங்க கையை வச்சு கெடுக்குறீங்க? சோ கைஸ், ஆக்சுவலி நான் வந்து இந்த கேம் பத்தி என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நான் கேட்கும் போது தான் கரெக்டா இது நடந்துருச்சு. ஸோ
நான் ஒன்னு நோட் பண்ணேன். 11ல மேத்யூ ஷாட்டை பார்க்கும்போது நான் நினைச்சிட்டேன், ஓ 3 லெஃப்ட் ஹேண்டரு, அதனாலதான் வந்து அந்த 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 டாக்டிக்கல் மூவ் பண்றாங்கன்னு நினைச்சேன். அந்த டாக்டிக்கல் மூவ் படி 2 ஓவர் நல்லா போட்டாரு, ஓகே ஃபைன். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, நல்லா போட்டு இருந்த அகிலோஸ் என்ன பண்ணாரு, அவர் ஏன் ட்ராப் பண்ணாங்க? அது ஒரு பெரிய மிஸ்டேக். இன்னொரு மிஸ்டேக், நான் முடிச்சிடுறேன் ப்ரோ, முடிச்சு நான் வந்து ராம் கிட்ட போறேன், அப்புறம் விஜய் கிட்ட வரேன், அப்புறம் எல்லாத்தையும் போறேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கை நான் பாக்குறேன். இந்த கேம்ல சிஎஸ்கேவோட பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, எல்லா மேட்சும் வந்து சஞ்சு சாம்சன் அடிப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. அது வந்து இன்னைக்கு நான் கிளியரா சொல்றேன். அவர் ஃபயர் ஆனார்னா ஃபயர் ஆகும், ஈஸியா வின் பண்ணிடுவாங்க, கம்ஃபர்டபுள் விக்டரி. அவர் அடிக்கலைன்னா மிடில் ஆர்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆடணும். அது வந்து லைக் அது வந்து நடக்க மாட்டேங்குது, அது ஒரு கம்ப்ளைண்ட். மற்றபடி இந்த லாஸுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, சொன்னா அடிப்பாங்க, பரவாயில்ல நான் சொல்லிடுறேன். ருத்ராஜ் கைக்வாட்லாம் வந்து நேரம் அடிக்க தேவையில்ல. இல்ல, மேத்யூ ஷாட் அவர் வந்து ஆக்செலரேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஆடின இன்னிங்ஸ் பார்க்கும்போது எப்படி மாதிரி இருந்துச்சு, ஏதோ வந்து இந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபில ஒரு நாக் பார்த்த மாதிரி இருந்து, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நாக் ஆட்டாரு T20ல. சரி விடுங்க, அவர் ஓப்பனரு அந்த இடத்துல அவருக்கான பொசிஷனை கொடுத்திருந்தா அவரோட கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவனுங்களே ஒரு பொசிஷன் கொடுத்து அவர் ஆட வச்சா அவன் எப்படி ஆடுவான்? ஒன் திங் நான் சொல்ல விரும்புறேன். ரஞ்சித்துல 6 ஓவர் 75க்கு 1 அப்பதான் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு, 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்திருக்கு. அந்த பவர் பிளே கிட்டதான் கிட்டத்தட்ட இறங்கினாரு மேட்ச் ஷாட். சொல்ல போனா பவர் பிளேக்குள்ளே இறங்கினார். சொல்ல போனா 4.4 4.5ல இறங்கினாரு. அதுக்கு மேல ஒரு ஓபனருக்கு வந்து எந்த ஸ்பாட் தரணும்னு நீங்க விரும்புறீங்க? ஓபனர்ன்றது வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம விக்கெட்ஸ் எதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இறங்குற ஒரு விஷயம். விக்கெட்லாம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் இறங்குற பேர் ஓபனர் கிடையாது, அது பேரு. நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு நிமிஷம் ப்ரோ, அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் 7 எல்லாம் இறங்கி இருக்காரு. அப்போ வந்து நீங்க ப்ரோ அப்ப இருந்த பிரஷர் சிச்சுவேஷன் வேற ப்ரோ, சிச்சுவேஷன் ஒன்னு இருக்குல. இன்னைக்கு வந்து கிளியர்லி மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து கிளியர்லி மேட்ச் இன்டு தி பாக்கெட்ஸ். நீங்க ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி 4 சிங்கிள் எடுத்தீங்கன்னா இன்டு தி பாக்கெட்ஸ் சிஎஸ்கேவோட பாக்கெட்ல இருந்திருக்கும். நீங்க அடிக்கிற ஷாட் எல்லாம் டிரைவ் ஆடிட்டு இருக்கீங்க, அடிக்க போற ஷாட் வந்து ஸ்லோவரா போறாங்க. கேட்டா யாக்கர் சொல்றீங்க. ஏங்க அந்த யாக்கர் அடிக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தானே நீங்க அத்தனை கோடிக்கு உங்களுக்கு காசு கொடுத்து எடுக்கிறாங்க, பிராக்டிஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. எனக்கு உங்க பிரஸ்டேஷன் புரியுது. இப்போ மேத்யூ ஷாட் இப்ப போட்டு இப்போ அடிக்க வேணாம், லாஸ்ட் அடிப்போம். முக்கியமான கொஸ்டின் நான் கேக்குறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, லைக் எப்படி சொல்றது சொல்லுங்க நிதிஷ், எப்படி யாருக்கு அடினா சொல்லுங்க. என்னது யாருக்கு எப்படி அடினா சொல்லுங்க. யாக்கர் எப்படி எடுக்கணும்னா அது நியூட்ரலைஸ் பண்ண தெரிஞ்ச பிளேயர் தான் ஆடணும். அது ஒழுங்கா அதுக்காக 5 பால் யாருக்கு சிக்ஸ் அடிச்சு முடியுமா என்ன? அததான் சொல்றேன். அது நான் இதை வந்து அப்டேட் பண்ணுவேன், ரொம்ப அப்டேட் பண்ணுவேன். நீங்க வந்து ஒரு பவுலருக்கு வந்து நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஷாட், அட்லீஸ்ட் ஒரு ராம் ஷாட்டோ இல்ல ஸ்கூப்போ ஏதோ ஒன்று நீங்க ட்ரை பண்ணாத வரைக்கும் அந்த பவுலர் லென்த்தை மாத்தவே மாட்டான். இது எந்த பவுலர் இருந்தாலும் சரி, ரொம்ப மட்டமான பவுலர் இருந்தாலும் சரி, அதை போட்டுனே இருக்கும் உங்களுக்கு. நீங்க அடிக்கல, ஃபுல் டாஸ் வருது, ஃபுல் டாஸ் அன்சுல் கம்போஜ் 6 அடிக்கிறாரு. அன்சுல் கம்போஜ் 6 அடிக்கிறாரு. அப்புறம் என்னடா உங்களுக்கு வேணும், போங்கடா. நான் அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மேட்சை வந்து யாரா ஜெயிக்க வச்சான்னு பார்த்தா நம்ம குரூப்ல ஒருத்தர் அழகா முஸ்டர் அழகா எல்லா பாலுக்கும் ஜிங்ஸ், தூபி அடிப்பான், ஷாட் அடிப்பான், ஓட்டர் அடிப்பான், அப்புறம் வந்து இவன் ருத்ராஜ் அடிப்பான், எல்லாம் அடிப்பான்ட்டு எல்லாம் அடிச்சுட்டு விட்டாங்க. அவன் கத்தத்தை ப்ரே பண்ணானாண்டா சிஎஸ்கே தோக்கணும்னு. கருத்து வந்து இனி நம்ம கை கூட இல்ல, அதான் சாதாரண விஷயம். நான் முடிக்கிறேன். ஆக்சுவலி சூர்யா ப்ரோ, நான் சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு பவுலரோட லென்த் நீங்க மாத்தணும்னா அவரோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணணும். இது கரெக்டான பாயிண்டா இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ. இன்னைக்கு நான் ஒரு பேட்ல எதுவுமே படலையே, அவ்வளவுதான். இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன், பரவாயில்லதான். பட் நீங்க ஏதாவது ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணும்போது தானே அந்த பவுலர் வந்து ஓப்பனரு, அது இல்லாம ஒரு ஹிட்டர் கிடையாது, ஓப்பனிங்ல டீசெண்டா ஆடுறவர், அவ்வளவுதான். அவர் 6 ஓவருக்கு அப்புறம் இறக்கி 3 விக்கெட் போயிட்டு 25 ரன்ல உடனே சர்ஃப்ராஸ் அவுட், பிரெவிஸ் வந்து உடனே அவுட். அதுக்கப்புறமேட்டு அவர் அடிக்கணும்னு பார்த்தா அவரு ஆயிட்டா யாருக்கு அடிப்பா? அவருக்கு அப்புறம் கடைசி ஒரு 3 ஓவர் அடிக்க முடியும். கரெக்ட் தான், சூர்யா சொல்றது கரெக்ட் தான். ஷாட் வந்து மேத்யூ ஷாட் இறக்குறதுக்கு வந்து ஹிட் அடிச்சு மேட்ச் ஃபினிஷ் பண்றதுக்கு இல்ல, விக்கெட் விழுது அதை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தான் மேத்யூ ஷாட் இறக்குறது.
புரியுதா? அவரு ஆனா பிளேஸ் மேட்ச் ஃபினிஷ் பண்றதுக்காக அந்த மேட்ச் எங்களுக்கு இருக்காரு. குரு குரு நிதிஷ் சூர்யா ப்ரோ எனக்கு புரியுது. அதுக்குன்னு உட்காந்து ஓடி இன்னைக்கு ஆட முடியும். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நீங்க சொன்னது ஏத்துக்கிறேன். அவர் வந்து ஆங்கர் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தாரு. அன்பார்ச்சுனேட்லி வண்டி எடுக்கவே முடியல. அதுதான் நடந்துருச்சு. அவரால எதுவும் பண்ண முடியல. அதான் ஓப்பனா சொல்லவா, இன்னைக்கு மேட்ச்ல சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மேட்ச்ல செகண்ட் இல்ல ஹாஃப்ல bro. டியூ பாத்தீங்களா? யாராவது டியூ இருந்துச்சுங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. முதல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவர் வந்து டியூவே இல்லடா, நார்மலா டியூவே சிங்கிள் ஆடல ப்ரோ, டியூவே கஷ்டப்பட்டு சிங்கிள் ஆடுறாரு. டியூ Bro, இருந்திருந்தா அங்க சீனியர் இல்ல வேறடா. மேத்யூ ஷாட் ஹீரோ ஆயிருப்பாரா டியூ இருந்திருந்தா? ஆமா ஆமா அதுதான் டியூ நான் சொல்ல இல்லடா வரேன். அங்க. டியூ இல்லாம நிதிஷ் bro, கஷ்டப்பட்டாங்கடா. ஒரு அன்ஃபேர் விஷயம் என்னன்னா ருத்ராஜ் கேக்கோட எல்லா மேட்சையும் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் சிஎஸ்கே ஃபேன் சொல்றாங்க. இந்த மேத்யூ டேய் ஷாட் மாதிரியான ஆள் ஏதாவது ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணனாலும் அவர் போட்டு அடிக்கிறாங்க. டேய் டீமோட கேப்டனே ருத்ராஜ் தான்டா. சரி, அதுக்காக அடிக்காம இருக்காங்க. எல்லாரும் அடிக்கணும்ன்றீங்களா? சோ நான் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கறேன். அதோட நம்ம ஷார்ட்டா செஷன் முடிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விஜய் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல மேத்யூ ஷாட்டுக்கு ஒரு பேக்கப் இருக்கு, ருத்ராஜ் கைக்கோடு யாரு ப்ரோ பேக்கப் இருக்கா? இந்தியன் பேக்கப் எம்எஸ் டோனி. எனக்கு ருத்ராஜ் கேக்கோட எனக்கு பேக்கப் தான் ப்ரோ. ஒழுங்கா உருள் பட்டேல் ஓப்பனிங் கீழே இறங்கிட்டு இருந்தான். ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தான். அவன் பொசிஷனை கலைச்சு விட்டு நீங்க ஜாலியா 1-1 இருந்தீங்க, அதுக்கும் ஆப்படிச்சிட்டீங்க. ஆக்சுவலி போன சீசன் வந்து உருவில் பட்டேல் அந்த அளவுக்கு சைன் பண்ணல. எந்த அளவுக்கு ஆயுஷ் மாத்திரை அடிச்சாரோ அந்த அளவுக்கு உருவில் பட்டேல் வந்து அடிக்கவே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு. புரியுது. அதான் நான் கொஸ்டின்ஸ் கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம செஷனை சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வீடியோ மேட்டர் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்ஹெச் பத்தி நம்ம பேசலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க பவுலிங் வந்து ஆஃப் கோர்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இஷான் கிஷன் ஒரு ஸ்கிப்பரா அவர் வந்து பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சரி ப்ரோ நான் முடிச்சிடறேன் ப்ரோ, இருங்க ப்ரோ, நீங்க ஒத்துங்க அப்புறம் ஒத்துக்காதீங்க. இப்ப முடிச்சுக்கிறேன். என்ன மேட்டர்னா, இதை வந்து இதை வந்து எத்தனை பேர் அக்ரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணா, மாத்திரை லிம்ப் ஆயிட்டு இருக்காரு. அவர் லிம்ப் வாங்குற, அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ருத்து வந்து வாடான்ட்டு கூட்டு நீங்க சொன்னீங்க ஆக்கிட்டாரு இன்ஜுரி. அதான் அது எனக்கு எத்தனை தடவை அக்ரி பண்ண தெரியல, பட் ஆயிடுச்சு. பட் அந்த ஒரு பிரேக் வந்துச்சுல்ல, ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் அப்ப நடந்தது பாருங்க. நான் என்ன ஃபீல் பண்ணா, அந்த மொமெண்டம் ஷிஃப்ட்லயே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தூக்கிட்டு போட்டேன் நான் நினைச்சேன். இதான் குரூப்லேயே சொன்னேன் உங்களுக்கு. அந்த பிரேக்லேயே பவர் பிளேலேயே வந்து அந்த ஆக்சலரேஷன் பண்ற டைம்ல ஆயுஷ் மத்ரிக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துருச்சு. லிம்ப் ஆனாரு, அப்புறம் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு எஸ்ஆர்ஹெச் பக்கம். அதுல இருந்து எக்ஸிக்யூட்லாம் சூப்பரா பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ அந்த ஒரு சின்ன மொமெண்டம் அவர் டாஸ் அப்பயே ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் போட்டா அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்து மேத்யூ ஷாட் வந்து நீங்க சொல்லுங்க, அவர் வந்து பவர் பிளே பவுலரா கொடுத்தது தப்பு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஷாக்கிங் மேத்யூ ஷாட் பவர் பிளே பவுலர் தான் ப்ரோ. மேத்யூ ஷாட் நல்ல பவுலர் இல்ல ராம் ப்ரோ, மேத்யூ ஷாட் பவர் பிளே பவுலர் தான். உங்களுக்கு நான் அதோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ் சொல்லவா? சொல்லுங்க. அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் அகிலிஸோட எக்கனாமி ரேட் 7.25 இன் தி பவர் பிளே. ஆமா, இதை நோட் பண்ணும் கைஸ், இதை நோட் பண்ணீங்க. இது நல்ல ஸ்டார்ட் தான். எனக்கு இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். இந்த பாயிண்ட் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கேட்டால் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவீங்க. சின்ஸ் 2019 சிஎஸ்கே ஆக்சுவலி அட்டெம்ப்டட் 14 times டு சேஸ் 180+ டார்கெட்ஸ். அதுல ஒரு மேட்ச் கூட சிஎஸ்கே ஜெயிக்கலங்க. 18 times வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 175+. நான் சொல்றது 180+. இவங்க அட்டெம்ப்ட் பண்ணி கடந்த 2019 பார்க்கும்போது ஒரு கேம் கூட இவங்க ஜெயிக்கல. இப்போ இன்னைக்கு நடந்திருக்கும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வெற்றி பார்த்துருக்கலாம். ஆனா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிட்டு போச்சு தம்பி, டெம்ப்ளேட் தான் ஆயிடுச்சு. ஸோ இதான் நடந்தது. ஆக்சுவலி சிஎஸ்கேவோட என்ன இருந்துச்சுன்னா தான் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க சிஎஸ்கே. எப்படி இருந்துச்சு இது? நான் ஒரே மேம் என்னடா இல்ல நம்ம எல்லாருமே வந்து என்ன விஷயம்னா, கலீல் அகமது பதிலா ஒரு முகேஷ் சௌத்ரி வருவாரு, இல்ல ராமகிருஷ்ண கோஷ் வருவாரு. இதோ உங்களுக்காக மேத்யூ ஷாட் பதிலாக நிதிஷ் நான் ஒண்ணு கேட்கணுமா? இப்போ இன்னைக்கு வந்து கலீல் அகமது ஆடி இருந்தாருன்னா பவர் பிளேல எத்தனை ஓவர் போட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறேன்? கண்டிப்பா அவர் 3 ஓவர் போட்டு முடிச்சிருப்பாருடா. இன்னைக்கு முகேஷ் சௌத்ரி எத்தனை ஓவர் போட்டாரு? only 2 wickets. அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரீங்கன்னா ஒரு 3 ஓவர் போடணும்ல, ஒரு எஃபெக்டிவ் இருக்கணும்ல, ஒரு எஃபெக்டிவ்னஸ் எதுவுமே இல்லாம ஒரு 2 ஓவர் போடுறதுக்காக ஒருத்தரை கொண்டு வந்துடலாமா? இதுக்கு ராமகிருஷ்ணா நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன், அப்புறம் தமிழ் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் முடிச்சிடுறேன், நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா?
நானே சொல்றேன். ருத்துராஜ் விட்டு சொல்லுங்க. கொடுக்க விரும்புறேன் இந்த இடத்துல. நான் ஸ்பின்னு போட்டாலும் ஸ்பின்னு ஆமா ருத்துக்கு மட்டும் கொடுக்க போறேன் இப்போ. கொடுங்க. நான் ஸ்பின்ன வந்து நம்பி கொடுத்தாலும் ஸ்பின்ன வச்சு ரொம்ப போயிட்டாரு சொல்றீங்க. ஸ்பின்னு போடாம போயிட்டாலும் ஸ்பின்னு போடாம போயிட்டாரு சொல்றீங்க. நான் என்னதாங்க பண்றது? அவரோட நிலைமை தான் இன்னைக்கு ஆக்சுவலி சொல்ல போனா. அவரு கரெக்டா யூஸ் பண்ணணும் ப்ரோ. இது தப்பா யூஸ் பண்ணா எப்படி ப்ரோ? ஸ்பின்னருக்கு 20 ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி அவர் வந்து நிறைய பண்றாரு. ராம் ப்ரோ கரெக்டா சொன்னீங்க. இப்ப நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன். ஒரு நிமிஷம். அப்ப क्वेश्चन செஷன் போறோம். சீக்கிரம் முடிச்சிருங்க. நான் சர்க்கசம் பண்றேன்னு தெரியாம இந்த ஹேர் பெருக்கு இருக்கு. ராம் ப்ரோ நீ கரெக்ட் ப்ரோ. நான் சர்க்கசம் பண்றேன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. டேய் இருங்க गाइस क्वेश्चन செஷன் போறோம். அது கூட முடிக்கிறோம். சோ வந்து ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். நான் சொன்ன அந்த பாயிண்ட் மறந்துட்டேன் ஆக்சுவலி. இருந்தாலும் நான் அந்த பாயிண்ட் இப்ப கொண்டு வரேன். இன்னைக்கு வந்து பிரீவிஸ் நல்லா கிளிக் ஆயிருந்தா இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்களா? சொல்லுங்க, இது கரெக்டா சொல்லுங்க. தோத்துருப்பாங்கடா. தோத்துருப்பாங்க. கண்டிப்பா தோத்துருப்பாங்க. இன்னைக்கு சான்ஸ் இருக்கு. பிரீவியஸ் வந்து ஒரு 4 6 அடிச்சிருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஓகே ஓகே நைஸ். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இஷான் கிஷான்ட்ட தோ பிரஃபுல் கன்சிடர்ட் மோர் தென் 40-50 பிளஸ் கொடுத்துட்டாருங்க. இருந்தாலும் அவரே பேக் பண்ணி விக்கெட் வேற எடுக்கிறாரு லாஸ்ட் ஓவர்ல. அது என்ன மாதிரியான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு தெரியல. ஆக்சுவலி நான் வந்து இவரை நான் பிரைஸ் பண்ணி ஆகணுங்க. ஐ ஹாவ் டு பிரைஸ் சாகிப் ஹுசேனை பிரைஸ் பண்ணி ஆகணும். ஒரு பவுண்டரி போல எக்கனாமிக்கல் ஸ்பெல்ல கடைசியா வந்து இந்த சிக்ஸர் மணி வந்து ஸ்டெம்ப பறக்க விட்டாரு. சூப்பரா இருந்தது. சாகிப் ஹுசேனுக்கு வந்து பிரைஸ் வந்து நம்ம பண்ணி ஆகணும். அவர் வந்து எக்கனாமிக்கல போட்டதுக்கு வந்து அவருக்கு மட்டும் பிரைஸ் பண்ண கூடாது, மேத்யூ ஷாட்டுக்கு பிரைஸ் பண்ணணும். வந்து அருமை தம்பி, அருமை தம்பி. அடிக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்து சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பிரீவிஸ் அவுட் ஆன ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு ரன்னு ஒரு விக்கெட், அந்த ஓவர் ஃபுல்லா டாட். அதுக்கு அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு ரன்னு ஒரு ஓவர் ஃபுல்லா டாட். அங்கேயே மேட்ச விட்டீங்க நீங்க. கேட்டா யாக்கர் போட சொல்லுவீங்க. யாக்கர் ஆட தெரியாம எதுக்கு ஐபிஎல் வரணும் ஒரு பிளேயர்? ப்ரோ இதே தான் ப்ரோ 14வது 15வது ஓவர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சூர்யா ஒரு क्वेश्चन கேக்குற ராம் கிட்ட, அதுக்கப்புறம் நான் வந்து क्वेश्चन கேக்குற முடிச்சுக்கலாம். கேட்றடா கடைசி क्वेश्चन. பால் வந்து ஸ்லோவா போட்டா அடிக்கல சொல்றீங்கல்ல. இது வந்து ஈடன் கார்ட்ஸோ இல்ல சின்ன சுவாமியோ வான் கிடையாது. அடிச்சா போறதுக்கு ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் நல்ல பெரிய ஸ்டேடியம், ஓகேங்களா? அடிச்சா போகுது பால். அதனாலதான் ஸ்லோவர் அவங்களால அடிக்கவே முடியல. ப்ரோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எஸ்ஆர்எச் வந்து 13 6 அடிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு அடிக்க தெரியலையா? எப்படி அடிச்சிருப்பாங்க? சென்னையில யார் ஸ்லோவர் போட்டா? குர்ஜப்ரீத் சிங் மட்டும் தான் ஸ்லோவர் போட்டா. அத மட்டும் தான் அடிக்கல அவங்க. மத்த பவுலர்லாம் ஸ்லோவர் போட்டாரு. அன்சுல் காம்போஸ் போட்டாரு. ஸ்லோவர்லாம் போடலையே அவர் ஒண்ணும். அவர் ஸ்லோவர்ல இருந்து அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வைட் ஆக்கர் போட்டுட்டு இருந்தாரு. ஸ்லோவர்லாம் போடல ப்ரோ. கம்போஸ் ஸ்லோவர்லாம் போடல. ஸ்டார்டிங் பவர் பிளே மிடில் ஓவர்லயே அடிச்சாங்க. பவுலரே ஸ்லோ போலர் தான். இல்ல நீங்க நல்லா ஒரு விஷயம் 135 ஸ்லோவா உங்களுக்கு? இல்ல நீங்க 135 ஸ்லோ எல்லாமே கேட்கலாம். இட்ஸ் மோர் தென் பவுலிங் புவர்னு சொல்றதை விட பேட்டிங் புவர் தான் நீங்க சொல்லணும். ஒத்துக்கணும். இது வந்து நீங்க ஒத்துக்க மனசுனால அதான் நெசம். சரி गाइस, இப்போ வந்து நான் क्वेश्चन செஷன் போயிடுறேன். சோ இதோட கன்க்ளூட் பண்ண போறேன் இந்த கேம்க்கான. ஃபர்ஸ்ட் சூர்யா கிட்ட क्वेश्चन கேட்க போறேன். சோ சூர்யா, இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் கிட்ட இருந்து லைக் என்ன சொல்றது, அந்த இம்பாக்ட் அவங்க அனுப்புனாங்களே லிவிங்ஸ்டன், ஆக்சுவலி அதுல வந்து ஒரு பவுலர் வர வேண்டியதா இருந்துச்சு. அவர் வந்திருந்தா இந்த கேம்ல ஏதாவது பலன் கிடைச்சிருக்குமா எஸ்ஆர்எச்க்கு? இன்னமும் ஏதாவது பார்த்திருப்பாங்களா? சூர்யா சொல்றதுக்கு. சூர்யா சொல்லு. நல்லாவே சான்ஸ் இருக்கு பவுலர் வந்தாங்கன்னா. அதாவது ஆக்சுவலி தில்ஷான் மதுஷானக்கா தான் ஸ்லாட் ஆயிருந்தாரு அந்த ஸ்லாட்ல. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க, எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்ற மாதிரி வர வச்சு இவர் இருக்கும் போதே பார்த்தோன்னா சிவம் குமார் எல்லாம் அடிக்கிறாரு. சோ சொல்லுங்க. ரன் வந்து ஒரு 180 தானே இருந்துச்சு. லிவிங்ஸ்டன் இறக்கி விட்டா 2-3 6 அடிப்பாரு, ஒரு 200 கொண்டு போலான்னு பார்த்தாங்க. அதுவும் இல்லாம ஒரு ஆல்ரவுண்டர் வேற, பவுலிங் சாய்ஸா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா பிளான்ல இறக்கி விட்டுறாங்க. புரியுது. அவங்களுக்கு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. விஜய் இதை போடணும். எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா லிவிங்ஸ்டன் இந்த 11ல இம்பாக்ட்ல, அது போடணும் கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் நான் தமிழ்கிட்ட கேட்கறேன் இந்த கொஸ்டினை. சோ தமிழ் ப்ரோ, ஆக்சுவலி இன்னைக்கு சிஎஸ்கேவோட பவுலிங் நல்லாவே இருந்துச்சு. ஓவர் 10 3 விக்கெட்ஸ், கம்போஜ் ஒரு 3, குர்ஜாப்னீத் 1 நல்லா போச்சு. ஆனா பேட்டிங்ல நீங்க வந்து என்ன ஃபீல் பண்றீங்க? எதனால வந்து பேட்டிங் வந்து நல்லா பிக்கப் ஆச்சுங்க, அப்புறம் டிராப் ஆகி அப்புறம் அப்படியே பாட்டில் பண்ணிட்டேன்? ஏன் பாட்டில் ஆச்சு சேஷ், அது சொல்லுங்க. நான் வந்து இந்த லைனப் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் என்னோட லைனப் பொறுத்த வரைக்கும் சஞ்சு ரூத்தை விட்டுருவேன்.
1 டவுன் ஆயுஷ் மாத்திரம் வச்சுப்பேன். நம்பர் 4ல வந்து நான் பிரவிஸ் இறக்கும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் ஆல்ரெடி என் டீம் ப்ரூவன் பண்ண ஒரு கேம்பெயினர் எனக்கு அங்க தேவை. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இடத்துல தேவைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சர்ப்ராஸ் கான வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் தூபே வச்சுப்பேன் நடுவுல. இல்ல தூபே முன்னாடி இறக்கிட்டு பிரீவிஸ் லாஸ்ட்ல வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த நம்பர் 4 நம்பர் 6 மட்டும். நடுவுல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வச்சுப்பேன். அப்படி இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது மிங்கிள் பண்ணி நல்லா ஆட முடியும். உங்களுக்கு ஜெல் ஆகி அந்த இடத்துல. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரெக்டா அந்த 3 விக்கெட் விழுந்த உடனே மேட் ஷாட் வந்துட்டாரு. 30 ஆடுற பிளேயர் சர்ஃப்ராஸ் கான். இன்னும் இவரு பண்ண பிரஷர்ல சர்ஃப்ராஸ் கான் இன்னமும் ஷாட் ஆட பார்த்தாரு. அவரால ஆடவே முடியல. அவர் ஃபுல் ஃபிளெஜ்ல ஃப்ரீயா ஆட முடியல. அப்படி இவர் இல்ல பண்ணதுல. ப்ரோ. சர்ஃப்ராஸ் கான் வந்து ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா நல்லா அடிச்சிருப்பாரு. ஸ்பின்னரை வந்து அவரால் அடிக்க முடியல. சரி ஆப்போசிட்ல தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா அவரும் உட்காந்து டாட் பால் ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் அதுதான் சொல்றேன். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் பதிலோ இல்ல வந்து சர்ஃப்ராஸ் கான் பதிலோ பிரவிஸ் இருந்திருந்தாருன்னா திங்ஸ் வில் பி டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். ஓகே ப்ரோ. பிரவிஸ் எதுக்கு ப்ரோ தூபே இறக்கிருக்கலாம் ப்ரோ. டீம்ல இருக்கிறது ஒரே லெஃப்ட் ஹேண்டர். அவரை கொண்டு வந்து 19 20 வரைக்கு என்ன ப்ரோ பண்ண போறாங்க? டேய் இங்க பாரு, நான் சொல்லுவேன் गाइस, இருங்க அவன் வந்து கரெக்டா சொன்னாரு. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. அதை நான் சொன்னா நீங்களும் ஆடி போயிருவீங்க. நான் சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன். சோ ஃபினிஷர் இல்ல ப்ரோ, அதனால தான் தூபே ஃபினிஷர் யூஸ் பண்றேன். ஃபினிஷருக்கு வந்து நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இருங்க गाइस, நான் பேசுறேன் இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள பிரசாந்த் வீர் இருக்கார், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லையா? சிஏபி கேப்டன் அமன் கான் இருக்கார். அதாவது சிரிக்காதீங்க गाइस. அமன் கான் பொண்ணு குழிக்குள்ள வரலாம். சிஎஸ்கே டீம்ல இறங்க முடியாது. இல்ல நம்ம பாத்துருக்கோம் அமன் கான் எப்படி ஆடுவாருன்ட்டு. இங்க சிஏபி கிரவுண்ட்ல வில்லூர் மோஹித் கிங்ஸோட கேப்டன், பாண்டிச்சேரி கேப்டன். என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து சீரியஸா வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இல்லைங்க, நல்ல ஆல்ரவுண்டர், இம்பாக்ட்ல இறக்குனா பினிஷ் பண்ணிடுவாரு டீம். நல்ல ஹர்திக் பாண்டியாடா. அவர் மாடர்ன் டே ஹர்திக் பாண்டியா. என்னடா இப்படி சிரிக்கிறாரு? गाइस ஜோக்ஸ் அப்பார்ட், நான் ஆப்ஷனா தான் சொன்னேன். இல்ல அவரு கேப் கிரவுண்ட்ல அடிச்ச ரன்ஸ்கள் எப்படி? ஆக்சுவலி நான் வந்து விளையாட்டு சொல்ல புரியுது. அந்த விஜயசரி 100 ரன் தானே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ராம்கிட்ட கேக்குறேன். அதாவது நான் உண்மையா தான் சொன்னேன், ஒரு ஆல்ரவுண்டர் தான், நம்புங்க. ஒரு கேப்போட கேப்டன் அவரு. அதான் நம்ம ஊர் பிளேயர் நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் எப்படி? சரி தலைவரை பத்தி இவ்வளவு செச்சு இருக்கும். சரி ராம் கிட்ட நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். ராம் ஆக்சுவலி நான் வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா, ஐ திங்க் மாத்திரை அடுத்த கேம் ஆட மாட்டேன்னு நான் சொல்றேன். மேபி ஒரு 2 கேம் ஆடாம மிஸ் அவுட் ஆகலாம். ராம் சொல்லிட்டு அவனே சொல்லிட்டான். நீங்க வந்து உங்களோட ஆக்ஷன்ல காமிச்சிட்டீங்க ஆன்சரை. ராம் சொல்லிட்டோம். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, லாஸ்ட் கேம் விசா கலீல் வந்து லிம்ப் ஆயிட்டு போகும்போது லிம்ப் ஆயிட்டு போயிட்டாரு பர்மனண்டா. ஸோ இன்னைக்கு இவர் லிம்ப் ஆயிட்டாரு. ஸோ இவர் வந்து 2 கேம் வந்து நம்ம ஹிட் மாம்ஸ் மாரி மிஸ் ஆவாரா, இல்லைன்னா இவர் அப்படியே போயிடுவாரா? சொல்லுங்க. எனி அப்டேட்ஸ் நீங்க எதனா சோர்ஸ் பாத்திருப்பீங்க. அதாவது இப்ப சோர்ஸ் கண்டிப்பா நீங்க எக்ஸ் குள்ள பூந்து ஒரு குளிருப்பீங்க. அதுல இருந்து சொல்லுங்க, ஏதாவது பாத்தீங்களா? 2 கேம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் நிதிஷ். சூர்யா சொல்றது வந்து ஒரு ஃபேக்ட் தான். இப்ப தேர்ஸ்டே பார்த்தனா மும்பை கூட மேட்ச், சண்டே பார்த்தனா ஜிடி கூட மேட்ச் இருக்கு. இந்த 2 கேம் வேணா மிஸ் பண்ணலாம். ஓகே, அந்த 2 கேம் மிஸ் ஆச்சுன்னா who will play? சோ ஆயுஷ் மாத்திரை வெளிய போறாரு. சோ at number 3 who should bat? ஈஸி வின் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். நான் கேக்குற கேள்வினா நீ சொல்ற பதில் என்ன? நான் வந்து என்ன கேக்குறேன், நம்பர் 3ல சிஎஸ்கேக்கு அவர் மிஸ் அவுட் ஆனா யார் ஆடுவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ராமே சொல்லிட்டேன். ராம் சொல்லிட்டோம். ராம் 1 டவுன்லடா. இல்ல உர்வில் பட்டேல் ஆடலாம் ப்ரோ. சூப்பர். அதுவும் அந்த வான்கேடே விக்கெட்டுக்குலாம் அவருக்குலாம் இறக்கி விட்டா அப்படியே நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பங்கு கிடைக்கும் தலைவா. இல்ல அடிப்பேன். இல்ல நான் நீங்க சொல்றது வந்து ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம லாஜிக்கா பார்க்கும்போது அவரு உர்வில் பட்டேல் வந்து முன்னாடியே இறக்கி இருக்கணும்டா. திடீர்னு போய் அவனை மும்பைல போய் வான்கேடேல போய் 1 டவுன் இறக்கணும்னு வச்சுக்கேன், அவன் அடிக்கணும், இல்லைன்னா சேஃபா ஆடணும், விக்கெட் விடாம ஆடணும், பர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு தான் திங்க் பண்ணுவான். அந்த இன்ஜுரி பத்தி ஃபுல் அப்டேட் எனக்கு தெரியல இன்னும் ஸ்டில்.
ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தான், அது மட்டும் தெரியுது. ஒரு ஆம்ஸ்டிங் தான். பர்சன்டேஜ் ஆஃப் டேரை பொறுத்து தான் வந்து அவரோட கேம் மிஸ் ஆகுது தெரியும் நிதிஷ் நமக்கு. நிதிஷ் இன் ஒன் கேஸ் ஒன் கொஸ்டின்ரா, ம் டோனி எப்ப வராரு? தோனி அதான் ஒரு மேபி sound. நெக்ஸ்ட் கேம், தோனி வந்து நெக்ஸ்ட் கேம் சொல்லிட்டு 6 இல்ல கேம்ஸ் இல்ல ஓடிட்டாங்க. டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் மேபி சண்டே மறுபடியும் சண்டே ஸ்ட்ராபெரி தோட்டம் வைக்க போயிட்டாரா இல்ல ஐபிஎல்க்கு வருவாரா? தெரியல அவர் எங்க வந்து தோட்டத்தை ப்ரோ போட்டிருக்காருன்னு ஒன் தெரியல. திங், நம்ம அந்த இன்ஜுரி பத்தி பேசி முடிச்சிடலாமா? சொல்லுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து ஒரு 3 மசில் இருக்கு, ஓகேங்களா? அந்த மசில்ல வந்து ஏதாவது ஒரு மசில்ல ஒரு ஃபைபர் கிழிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ரெக்கவரி டைம் பாத்தீங்கன்னா 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸ், ஓகேங்களா? அது தெரியும் அது கண்டிப்பா. எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்குன்னு தெரியல. அது அதை பொறுத்து தான் அவரோட அவைலபிலிட்டி தெரியும். இன்கேஸ் 25% மேல கிழிஞ்சிருக்கு மீன்ஸ் 1 மந்த் கூட ஒரு ஆட முடியாம போகலாம். மாத்திரேவா டோட்டலி ரூல்ட் அவுட் ஆஃப் தி சீசன். நைஸ் ப்ரோ. இந்த பாயிண்ட வந்து விஜய் கட் பண்ணிக்கோ, அதாவது இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முக்கியமான ஒரு செக்மெண்ட்டுக்கு வரோம். ஸோ லைக் இவரோட இன்ஜுரி பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் வரல. ஸோ சப்போஸ் ரூல்ட் அவுட் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா நம்பர் 3ல ரிமைனிங் எவ்வளவு கேம்ஸ் இருக்கு? 8 கேம்ஸ் இருக்கா? ஸோ ஃபார் த ரெஸ்ட் 8 கேம்ஸ் அந்த நம்பர் 3ல யார் ஆடணும்? அதாவது யார் ஆடணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஆயுஷ் மாத்திரை யார் ஆடணும்? இம்பாக்ட்ல இருந்து வந்தாலும் சரி, இல்ல 11ல நேரம் ஆடலாம் சரி, யார் ஆடணும் நம்பர் 3ல? அதாவது நீங்க ஸ்லாட் பண்ணுங்க ஒரு பிளேயரை ஃபர்ஸ்ட், அந்த அந்த நம்பர் 3ல யார் ஆடணும்ட்டு விஜய் சொல்லுவான். விஜய் நீயே சொல்றா அந்த இதுக்கு ஆன்சர். உருள் பட்டேல். என்ன ஆனஸ்டா கேட்டீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் தான் ஆடணும். இப்படியும் நீங்க ஆட வைக்க மாட்டீங்க, ஒரு ஓப்பனிங் தான் பண்ணுவாருன்னு மேனேஜ்மெண்ட் சொன்னாங்கன்னா தலைவராக தான் குதிப்பேன்னு இப்படிதான் வந்து நிக்கிறாருல அவரு. ஓகே. ஸோ விஜய் சொன்னதும் கரெக்ட் தான். ஏன்னா வந்து ருத்து தான் வந்து ஓப்பனரா பேக் ஆவாரு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா உருவில் பட்டேல் மாரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் வந்து 1 டவுன்ல ஆடணும், அவர் வந்து ஃபயர் ஆகணும். நான் என்ன ஃபீல் பண்றேன், வான்கடே மாரி ஒரு விக்கெட்ல அவர்லாம் ஆடினார்னா இஃப் வில் கோ ஃபார் ரன்ஸ், அப்படியே நல்லா போவாரு. ஏன்னா மும்பையே வந்து பார்த்தோன்னா இப்போ ஏதோ வந்து என்னன்னு தெரியல, என் தலைவன் பும்ராவே பார்த்தோன்னா அவர் பிடிச்ச ஃபீல்ட் செட்டப்லாம் பண்ண விடாம ஆரா ஃபார்மிங் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஃபார்மிங் பண்ணுங்கிறாங்க. தப்பு. இந்த விஷயத்த நான் அப்பவே சொன்னேன், டீம் ரிவ்யூ அப்பவே சொன்னேன், அவங்க ஈகோ இல்லாம ஆடுவாங்களா? அதான் இல்ல, இது வந்து முக்கியமா நம்ம பேசணும். டீம் பிளேயர்ஸ் இல்ல, ஹர்திக் பாண்டியா ஆடினாலே டீம் ஜெயிச்சிரும் ப்ரோ, ஈகோ இல்லாம. அதுதான் இப்போ நான் கேட்கறேன், நீங்க மட்டும் பதில் சொல்லுங்க. சோ குரு ஆக்சுவலி சரி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து பார்த்தோன்னா மும்பை கூட வான்கடையில் நடக்குது மேட்ச். ஸோ இந்த மேட்ச்ல வந்து உனக்கு கேட்கறேன் நான் நறுக்குன்னு கேள்வி, இதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்றா. உனக்கு இது சொல்லிட்டு கூட நீ தூங்கிக்கோ. என்னன்னா சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்தோன்னா வான்கடையில மும்பையோட. ஸோ இந்த கேம்ல வந்து பார்த்தோன்னா சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா, ஏதாவது 11ல சேஞ்ச் இருக்குமா, யாரு வந்து வெளியே போவா, யார் உள்ள வருவா, ஹூ வில் பி யுவர் எப்படி சொல்றது, யார் வந்து சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா நான் கண்டிப்பா அடுத்த மேட்ச் மும்பை கம்பேக் கொடுக்கும். ஓகே, செம்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. அதாவது மும்பை கம்பேக் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்க. அதாவது உலகத்தையே ஆட்ட போற டீமா இருக்க போதா இல்ல விசில போட போறாங்களான்ட்டு நம்ம பார்க்க போறோம். லைக் குரு சொன்னதும் ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தோன்னா தோத்துனே இருக்கானுங்க. ஆண்டைஸ்ன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து பேண்டைஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய்கிட்ட கேட்போம். விஜய் ஆக்சுவலி இந்த 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 சிஎஸ்கேட எம்ஐ அந்த கேம் எல்லாம் விட்டுருவோம். அது வந்து அது குருவே வந்து நறுக்குன்னு பதில் சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து 2 கேம் நடக்குது. இந்த கேமுக்கான ப்ரெடிக்ஷனோட முடிக்க போறோம். நான் கொஸ்டின் கேட்பேன், ஆளுக்கு உங்க ப்ரெடிக்ஷனை மட்டும் சொல்லிட்டு நீங்க ஆஃப் ஆயிடுங்க. எதுவுமே ஆர்குமெண்ட்டோ எதுவுமே பண்ண வேணாம். ஓகேங்களா? கேட்டுச்சுங்களா? ஒரு 2 மினிட்ஸ்ல முடிக்கிறோம் வீடியோவை, எல்லாம் உஷாராயிடுங்க. அதாவது நாளைக்கு ஆஃப்டர்நூன் கேம் வந்து பார்த்தோன்னா கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர். எங்க கிரவுண்ட் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, எந்த கிரவுண்ட்? எந்த கிரவுண்ட் தெரியுமா? ஹோம் கிரவுண்ட் தானே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இந்த கேமுக்கான போல் ப்ரெடிக்ஷன், உங்களோட எக்ஸ் ஃபேக்டர், அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இட்ஸ் கோனா ஹேப்பன் பிட்வீன் கேகே அண்ட் ஆர்ஆர். ஸோ ஈடன் கார்டன் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த கேம்ல யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லா மேட்சும் நாங்கள் வந்து கேகேஆருக்கு முட்டு கொடுத்து டயர்ட் ஆயிட்டோம். ஆக்சுவலி போன மேட்சுக்கு காட்டு முட்டு கொடுத்தோம், முடிஞ்சிருச்சு. கில் வந்து அவரோட அகமதாபாத் டென்ல வந்து என்ன நாக்கடா, என்ன ஸ்ட்ரைக் ரேட், என்ன பால், என்ன பேட்டிங், என்ன அடிச்சு கட்டப்படுறது அப்படி அடிச்சாரு. ஸோ இந்த கேமோட என்ன சொல்றது, இந்த கேம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு யாரு வந்து அப்பர் ஹேண்டா இருப்பாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த விக்கெட்டுக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் பாய் இருக்காருல்ல, அவர் வந்து ஆடினார்னா
இந்த மிட் கேகேஆர் டீமோட பவுலிங்கை அடிச்சு வந்து நாக் அவுட் பண்ணுவாரு. நான் அதான் ஃபீல் பண்றேன். வைபவ் சூரியவன்ஷி வில் பேங் எவ்ரி ஒன். கூட ஜெய்ஸ்வால் அடிப்பாரு. ரியான் பாரகோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருக்குன்னு தமிழ் ப்ரோ அப்பயே சொல்லியிருந்தாரு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஆர்ஆருக்கு இந்த கேம்ல ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் கேம் பேசியிருந்தோம். அதாவது நம்ம பெரோ ப்ரோ சொல்லியிருந்தாரு வாட் கேகேஆர் ஷுட் டூ ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒன்று தான் பண்ணணும். பெஞ்சில் அவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. அப்படியே வேடிக்கை பார்த்துனுக்குற இந்த அபிஷேக் நாயரோட கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒஸ்டா இருக்கு. லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ராஸ் லீக்ஸ்ல 36 கேம்ஸ் வந்து லீட் பண்ணியிருக்காரு ஒரு டீமை. அவுட் ஆஃப் தட் தே ஆக்சுவலி அவர் கீழே வந்து 4 கேமோ 5 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ புவர் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இது இன்னும் 8 கேம்ஸ் இருக்கு. கேகேஆர் வந்து 2021 இப்போ தான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்போ கேப்டன்சி சேஞ்ச் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியாது. தினேஷ் கார்த்திக் தான் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இயன் மோர்கன்ட்ட போச்சு. அப்புறம் தான் சிஎஸ்கேட ஃபைனல் ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கணும்னா ஒரு போல்ட் கால் எடுக்கணும். அவங்க பெஞ்ச்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய ஷோல பேசியிருந்தோம். ஆமா, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ சீசன். அவன் தான் பீக்ல வந்து சிஎஸ்கேவோட பீக் ஆடினாரு தெரியும். ஸோ நான் கேகேஆருக்கு என்ன ஃபீல் பண்றேன்னா அவங்களோட காம்பினேஷனை மொத்தமா மாத்திட்டு புது டீமா வரணும். லைக் எப்படி சொல்றது, உள்ள எடுத்துட்டு வா மனிஷ் பாண்டியா, தேஜஸ்வி சிங் தஹியா கொண்டு வா, ஒரு பவர்ஃபுல் விக்கெட் கீப்பர் பேட்டர் கொண்டு வா. அதுக்கப்புறம் நம்ம மனிஷ் பாண்டியக்கு அப்புறம் ரெண்டே சேஞ்ச் பண்ணா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. வந்து ரோமன் பவரை தூக்கிட்டு மதிசா பத்திரனா கொண்டு வரணும். சூப்பர். வந்து தேஜஸ்வி சிங் தயா வந்து உள்ள கொண்டு வந்து நம்பர் 5 ஆட வைக்கணும். சூப்பர். இததான் எதிர்பார்த்தேன். எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. நீ வந்து ராகுல் திரிபாதியை கொண்டு வாயா. நீ வந்து ராகுல் திரிபாதியை கொண்டு வா. உம்ரான் மாலிக் கொண்டு வா. நீ இங்க பாரு, அவங்க டீமே வந்து பாட்டில் பண்ணுகிறாங்க எல்லா கேமும். இல்ல கேட்க காமெடியா தான் இருக்கும். அவங்க டீமோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கொடூரமா இருக்குது. சோ அவங்க வந்து அவங்க பெஞ்ச் கொண்டு வந்து ட்ரை பண்ணணும். எல்லாத்தோட ஒரு பெரிய டிராபேக் வந்து உங்களுக்கு ரிங்கு சிங் தான். இத வந்து யாரும் சொல்ல மாட்டானுங்க. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இந்த விஷயத்த வந்து நான் வந்து சீசன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரிங்கு சிங்கோட ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து சரியா இல்லன்னு சொல்லிட்டு பெரிய கன்சர்னா இருக்கும். சொல்லுங்க. அதான் ஸோ ரிங்கு சிங்கோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்ன். அந்த ஃபார்ம் வந்து அவங்க டீம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ரிங்கு சிங்கை நீங்க வந்து நம்பர் 7 தான் அனுப்புங்க. ரமன்தீப் மேல அனுப்புங்க. ரவுமன் பவல் தான் அடிச்சிட்டு இருக்காரு அவங்களுக்கு. அவரும் நீங்க வெளியே அடிக்கவே மாட்டாங்க. சூப்பர். நான் முடிச்சிடறேன். சோ நான் சொன்ன மாதிரி கேகேஆருக்கு வந்து அவங்க ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி அவங்க போல்ட் கால்ஸ் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் 2 or 3 சேஞ்சஸ் ஒன்ட் பி இனஃப். எனக்கு தெரிஞ்ச அவங்க பெஞ்சில் இருக்கிற எல்லாருமே உள்ள வந்து ஆடலாம்னு நான் நினைக்கிறேன். உம்ரான் மாலிக் வரலாம். இந்த வைபவ் அரோரான்னு சொல்லிட்டு ரன்னா லீக் பண்ணுகிற எக்கனாமி 10 மேல போகுது. அவரை வெளியே வர வச்சுட்டு உம்ரான் மாலிக் வரலாம். தேஜஸ்வி சிங் தஹியா ஷூட் பிளே. உம்ரான் மலிக் வந்து 150 போடுவாரு. அவர் வந்து ஈடன் கார்டன்ஸ்க்கு செட் ஆவாரா? என்ன கேட்டா ஆனஸ்டா சொல்ல போனா அவர் அடி வாங்குவாருதான். பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாமே. வைபவ் அரோரா எல்லா மேட்ச்ல தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 140+ போற பவுலர் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. கார்த்திக் தியாகி தானே 145 140 கேபி வச்சு அழகா நல்ல லைன் போடுவாங்க. பார்த்ததே இல்ல. கரெக்ட். ஜேமி வார்டன் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. தென் அகைன் வந்து கார்த்திக் தியாகி சொல்லலாம். அந்த சைடு வந்து ஆவேஷ் கான் சொல்லலாம். ஆவேஷ் கான் நல்லா போட்டிருக்காரு. 145+ போடுறாரு அவருமே. பிரசித் கிருஷ்ணா நீங்க அவரோட ரன் எவ்வளவு கொடுத்து பாத்துருப்பீங்க. அவரும் இந்த சீசன் நல்லா தானே போட்டிருக்காரு 145+. ஸோ நான் வந்து முடிச்சிடுறேன். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் தேஜஸ்வி சிங் தஹியா ஷுட் பிளே. இந்த கேம்ல ஒரு ஆடணும். சப்போஸ் வந்தாருன்னா அவர் கண்டிப்பா ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு. மனிஷ் பாண்டே வரணும். அப்புறம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணணும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த கேம்ல யாருக்கு அப்புறம் என்ன ஆர்ஆர் தான். ஆர்ஆர் கோன வின் திஸ் கேம். வைபவ், ஜட்டு, அப்புறம் வேற யாரு, நன்றே பர்கர், இவங்களாம் கீ பிளேயரா இருப்பாங்க. இல்லையா அண்ணன் டோனோவன் ஃபெரராவே போதும். நம்ம டிஎஸ்கே ப்ராடக்ட் அவரே அடிப்பாரு. மற்றபடி அவரு எல்லா டீமுக்கும் ஆடுறாருல, அப்புறம் என்ன. ஓகே, இதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் இந்த கேமுக்கு. ஸோ ஐ திங்க் ஆர்ஆர் வில் வின் திஸ் கேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் குரு கிட்ட கேட்கறேன். குரு வந்து அவரோட ப்ரெடிக்ஷனை சொல்ல போறாரு. அதாவது கேகேஆர் ஆர்ஆர் கேம்ல யார் வின் பண்ண போறா, யார் அடிப்பான்ட்டு டக்குன்னு சொல்ல முடியுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நான் சூர்யா கிட்ட போறேன். கண்டிப்பா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஓகே, ஏன்னா பீக் ஃபார்ம்ல இருக்காங்க. டீமே வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஜட்டுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஜெய்ஸ்வால் பேட்டிங்கும் நல்லா இருக்கு, பவுலிங்கும் நல்லா இருக்கு டீம்ல. அன்பார்ச்சுனேட்லி இப்போ லாஸ்ட் மேட்ச் அவங்க லாஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. ஸ்ட்ராங்காவே கொடுப்பாங்க.
ஓகே, குரு வந்து அவரோட ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் சூர்யா வந்து சொல்ல போறாரு. ஸோ சூர்யா, ஆக்சுவலி ஆர்ஆர் கேகேஆர் வந்து ஆட போறாங்க. ஆக்சுவலி நம்ம யாரும் கேகேஆரே எடுக்கல, ஆனா வந்து கேகேஆர் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஏன் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஆர்ஆர் சாலிட் பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. அது இல்லாம ஈடன் கார்டன்ஸ்னால பேட்டிங்க்கு நல்லா இருக்கும். கிரவுண்டு சின்ன கிரவுண்டு. பவர் ஹிட்டர்ஸ் ஆர்ஆர் ஓப்பனிங் 2 பேருமே. கேகேஆர் அப்படி பார்த்தாலும் இருக்கிறாங்க, ஆனா யாரும் அடிக்கிற மாதிரியே தெரியல. அலனு, சைஃபர்ட் இருக்கிறாங்க. நரேன் இருக்காரு, கிரீன் இருக்காரு. 4 ஃபாரின் பேட்டர்ஸுமே யூஸ் பண்ணா அவங்க ரன்ஸ் கொண்டு வரலாம், பவுலிங்கை கண்டெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாம் யோசிச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கேகேஆர். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் ப்ரோட்ட போயிடுவோம். தமிழ் ப்ரோ, உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லிடுங்க ப்ரோ. அதாவது இந்த கேமுக்கு கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர். ஐ அம் கோயிங் வித் கேகேஆர். நைஸ். அதாவது கேகேஆர் பேக் பண்றீங்க இன்னைக்கு. ஏன் பேக் பண்றீங்க? பிகாஸ் வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து கேகேஆருக்கு வந்து எதுவுமே இல்லை, நத்திங் டு லூஸ் இனிமேல் அவங்களுக்கு. கண்டிப்பா, அது பார்த்தாலே தெரியுது. அதனால தான் பெஞ்ச்ல எடுத்துட்டு போங்கடான்றோம். இப்போ வந்து அவங்க டீம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுனில் நரேன் கூட ரஹானே ஓபன் பண்ணுங்க, எதுவும் பண்ண வேண்டாம். அதுல நீங்க அப்படி ஆட வைங்க. ஒன்டர் வந்து ரகுவன்ஷி, அத்து வந்து உங்களுக்கு வந்து கேமரான் கிரீன், ரகுவன்ஷி, அப்புறம் வந்து உங்களுக்கு ரவுமன் பவல், ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் வந்து அனுகுல் ராய், அதுக்கப்புறம் நீங்க ரிங்கு சிங் வச்சுக்கோங்க. ரிங்கு சிங்கை நீங்க மேல தூக்கின்னு வராதிங்க. நான் திரும்ப சொல்றேன், அவர் ஃபாஸ்ட் பவுலர் போட்டாருன்னா எங்கெங்க அடிப்பாரு கண்டிப்பா, லாஸ்ட்ல வந்து போட்டாங்கன்னா அவருக்கு. ஸோ அந்த ஆர்டர்ல போயிட்டு பத்திரனாவோ இல்ல பிளெஸிங் முசர்பானியோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கோங்க. கூட வந்து வைபவ் வரரா ஆன் தி ட்ராட் 3 ஓவர் நீங்க பவர் பிளேல போட்டு முடிச்சுக்கோங்க. வைபவ் வரராவை அவர் விக்கெட்ஸ் எடுப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு. கார்த்திக் டாகி டெத்துல வச்சுக்கோங்க. கூட வந்து உம்ரான் மாலிக்கோ, தென் வந்து வருண் சக்கரவர்த்தி. ஓகே ப்ரோ, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆர்ஆருக்கு வந்து லுவாண்ட்ரி பிரிட்டோரிஸ் மிஸ் அவுட் ஆகி ஹெட்மேரே மறுபடியும் வந்துருவார்னு நினைக்கிறேன். ஸோ ராம், ஆக்சுவலி அதை பத்தி நீ சொல்லு. என்ன நினைக்கிற? அதாவது ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, இல்ல நீ யாரை பேக் பண்ற இன்னைக்கு? I will also back KKR. சூப்பர் சூப்பர் நைஸ். அதாவது நத்திங் டு லூஸ்ன்றதுனால எல்லாம் கேகேஆருக்கு போறீங்க, நல்லது. சோ லாஸ்ட் கேம் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு எப்படி ஷார்ட் ஓபனிங் பண்ணாரோ அதே மாதிரி நாளைக்கு சுனில் நாராயண் ஓபன் பண்ணாரோ நான் எதிர்பார்க்கிறேன். நைஸ் நைஸ் நைஸ். பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆர்ஆர் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட அந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு இல்ல, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி, அப்புறம் டோனவன் ஃபெரரும் ஜடேஜாவோட கிளாசிக் நாக் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே தான், அந்த டீம் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் வைபவ், ஜெய்ஸ்வால் ஃபயர் ஆனாதான் கொஞ்சம் அந்த பீக் கிடைக்குது. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்றேன். 49 தப்பிச்சுது லாஸ்ட் மேட்ச். அதை வந்து நோட் பண்ணிங்க. இல்லைன்னா அந்த கேஸையும் அவனுக்கு மேலதான் போட்டிருப்பானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய் கிட்ட கேட்போம். இந்த கேமோட லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் அவர் தான். அதுக்கப்புறம் நைட் கேம் ப்ரெடிக்ஷன் முடிச்சுட்டு நம்ம வீடியோ கன்க்ளூட் பண்றோம். ஸோ விஜய், இப்போ சொல்லு, நீ இந்த கேம்ல நீ வந்து யாரை பேக் பண்ற, என்ன காரணம்? நான் வந்து இந்த மேட்ச் கேகேஆர் ஆர்ஆர்ல வந்து கேகேஆர் தான் பேக் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் அஜின்கா ரஹானே கிளிக் ஆகல, ரகுவன்ஷி கிளிக் ஆகல. அட் தி சேம் டைம் வந்து ரிங்கு சிங் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, நரேனும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் அவங்க ஸ்கோர் 180 வந்தது. 19.4 ஓவர்ஸ்ல தான் போயிட்டு அவங்க அதை லூஸ் பண்ணாங்க. அந்த கேம் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஸோ இவ்வளோ டிபார்ட்மெண்ட் கிளிக் ஆகாமலே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா, இன்னும் சில சின்ன சின்ன சேஞ்சஸோ நல்லா கேப்டன்சி ஷிஃப்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஹோம் கிரவுண்ட் வேற. என்னோட நாளைக்கு ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஆர்ஆர் வந்து நாளைக்கு பொட்டலமாக போறாங்க. ஸோ ஒரு கொலாப்ஸ் எதிர்பார்க்கலாம் ஆர்ஆர் பேட்டிங் கிட்ட இருந்து. அவங்க கேகேஆர் எப்படி போனோம்னா, அவங்கள ஓப்பனிங்கை பார்த்தோன்னா ஒன்னு டீம் சைஃபர்ட கூட்டு போறாங்க, அப்படி இல்லைன்னா ஃபில் நாலனை கூட்டு போறாங்க. நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே அட் தி சேம் டைம் ஒன்னா ஆடுவாங்க. 2 பேருமே ப்ரெஷர், அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஒருத்தர் அட்டாக் பண்ணா ஒருத்தர் ரொட்டேட் பண்ணுவாரு. இல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துட்டு போவாங்க. இங்க என்னன்னா இவர் ஆடினா அவர் ஆட மாட்டாரு, அவர் டீம் எடுத்தா ஒரு டீம் எடுக்க மாட்டாங்க. ஒன்னு எடுத்துட்டு போனா 2 பேரும் எடுத்துட்டு போவாங்க, டீம் சைஃபோடையும் ஃபின் ஆலையும். இல்லையா 2 பேரும் டிராப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இந்தியன் பிச்சஸ்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபாரின் பிளேயர் ரொம்ப நாளா உட்காந்துட்டு இருக்காரு, சச்சின் ரவீந்திரன். ஸோ ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பர்சன் அவரு எனக்கு தெரிஞ்சு. அவர் எடுத்தோம்னா இதை விட கொடூரமா கேவலமா ஆடுவாரு ப்ரோ. அவரு சிஎஸ்கே சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்து டீமே அதெல்லாம் பாக்கிறதுக்கு போயிருச்சு ப்ரோ.
கரெக்ட் ப்ரோ, ப்ரோ கரெக்ட் அவரு ப்ரோ. தான் வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓடிஐலயும் சரி ரச்சின்லாம் T20 வேஸ்ட் அடி. ப்ரோ இல்ல ரச்சின்லாம் செட் ஆக வேர்ல்டு மாட்டாங்க. கப்ல வந்து ஒரு நீங்க மேட்ச் 2 மேட்ச் தான் எதிர்பார்க்காதீங்கடா ஆடினாரு. ராம். ஆக்சுவலி நீ சொன்னதே ஃபேக்ட் தான். ரச்சின் வந்து வேர்ல்ட் கப்ல பீக் ஆடினாலுமே இங்க ஐபிஎல் வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. சோ அவங்க ரச்சின் இல்ல ரவீந்திரா நிதிஷ் கிட்டலாம் போக மாட்டாங்க. வேர்ல்டு கப்லயுமே ஒரு 1 or 2 மேட்சஸ் தான் அடிச்சாரு. எல்லா மேட்சுமே அவரு வந்து 30+ அந்த மாதிரி அடிக்கவே இல்ல. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு ரன்ஸ் அடிச்சாருன்னு ஒத்துக்கிறேன். 1 or 2 மேட்சஸ் அடிச்சிருக்கலாம். நிதிஷ் பட் நாட் ம், இம்ப்ரெசிவ். நிதிஷ் ம். இங்க வந்து எல்லா நீ டீமும் சொல்டா. வந்து எல்லாம் 200+ அடிச்சிட்டு இருக்காங்க. நிதிஷ் இங்க இந்த வந்து அவர் வந்து பேட்டிங் கட்டாய காப்பாடு. போடக்கூடாது. கைஸ், நிதிஷ் நியூசிலாந்துல இறக்குன மாதிரி டீம் சைஃபர்ட் ஃபின் ஆலன் ஓப்பனிங் இறங்கினா நல்லா இருக்கும்ல கேகேஆர்ல. ஆக்சுவலி இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலி வாட் ஐ ஃபீல் இஸ் தட் இவங்க 2 பேருமே நீங்க போல்டா இறக்குனா கூட ரன் பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் அவங்க லூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ தே கண்டிப்பா கேன் கோ ஈடன் வித். கார்டன்ஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். சின்ன ஏன்னா ஸ்டேடியம் 2 பேர் பவர் டாஸ். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வேர்ல்ட் கப்லயே நல்லா ஃபயரா தான் ஆடினாங்க. நாங்க கூட பர்சனலா நேர்ல பார்க்கும்போது நல்லா ப்ளே பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்கள கொண்டு போகலாம். டீம் சைஃபர்ட் இவங்க நிதிஷ் 1 டவுன் ரகானே, 2 டவுன் ரகுவன்ஷி, 3 டவுன் கிரீன், 4th அப்படியே போனா பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேகேஆருக்கு. சரிடா நிதிஷ், நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல யாரா வின் பண்ணுவா? ஆர்ஆர் கேகேஆர், உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. நான் வந்து சொல்லிட்டேன்ல, இட்ஸ் கோன் பி ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொன்னா, கேகேஆர் வந்து அவங்க காம்பினேஷன்ஸை வந்து பெர்ஃபெக்டா ஒரு புது லெவனை கொண்டு வந்தாங்கன்னா நான் அவங்கள தான் பேக் பண்ணுவேன். நான் சொல்லிட்டேன், நான் போன கேமே சொன்னேன் கேகேஆர் ஜெயிக்க தான் போறாங்கன்ட்டு. ஆனா அது ஜெயிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு. போன மேட்ச்ல ஒரே ஒரு சேஞ்சை மட்டும் பண்ணிட்டு வரானுங்க, ஒரே சேஞ்ச். அது என்ன லாஜிக் அது? ஸோ அதுதான். ஸோ வந்து எல்லாத்தையும் கேட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட் கேம் இருக்குல்ல, அந்த கேமோட ப்ரெடிக்ஷனை கேட்க போறோம். பிட்வீன் பிபிகேஸ் அண்ட் எல்எஸ்டி எங்க நடக்க போகுதுன்னா முலான்பூர்ல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து குரு சொல்ல போறாரு, அதாவது பிபிகேஸ் வர்சஸ் எல்எஸ்டி, அதாவது இந்த ரெண்டு டீம் ஆட போகுது முலான்பூர்ல, நியூ சண்டிகர்ல. ஸோ இதுல யார் ஜெயிப்பா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. இதுல பார்த்தோன்னா பிபிகேஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. அதுவும் ஸ்ரேயஸ் கேப்டன்சில ரொம்ப டேஞ்சரஸான டீமா இருக்காங்க இந்த சீசன்ல பார்த்தோன்னா. ஒரு அன்பீட்டன் டீமா இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா பிபிகேஎஸ் தான் வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு மேட்ச்ல பார்ப்போம். அதுக்கு ஹோம் அட்வான்டேஜ் வேற இருக்குது உங்களுக்கு. ஓகே, கரெக்ட். எப்படி சொல்றது, நீங்க சொன்னதும் வந்து கரெக்டா தான். ஸோ கரெக்டா தான் வந்து லாஜிக்கா இருக்கு. ஸோ அதுதான். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து யார்கிட்ட கேட்க போறேன்னா விஜய்கிட்ட கேட்போம். விஜய் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேம் பத்தி? அது ஒன் சைடட் கேம் தான் ப்ரோ. பிபிகே தான் வின் பண்ணுவாங்க. அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ரிஷப் பண்ணிட்டு மிஸ் அவுட் ஆகி யாரோ உள்ள வந்து ஆட போறாங்க நான் ஃபீல் பண்றேன். ரிஷப் பண்ணிட்டு தான் எல்போல இன்ஜுரி இல்ல, அப்படின்னா எல்எஸ்ஜி ஜெயிக்க சான்ஸ் இருக்கு ப்ரோ. என்னடா இது, அவர் மிஸ் அவுட் ஆனன்றாங்க, அவர் ஜெயிப்பாட்டு. என்னடா அடிக்க மாட்டாங்க. கோயிங் கம்மாம்ஸ் வந்து 3rd வேர்ல்டு கப் ஜெயிக்க போறாருன்றீங்களா? அப்போ ஓகே நைஸ். ஆமா ப்ரோ, தெரிஞ்சு அடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் எடுக்க அவருக்கு நிலைமை என்ன போகுதுன்னு தெரியல. முகுல் சௌத்ரி கீப்பிங் பண்ணுவார், நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். முகுல் சௌத்ரி வில் டேக் கேர். அவர் நல்லா ஆடுறாரு, நல்லா பண்ணிட்டோம். சோ அதுதான் மேட்ரு. நான் என்ன ஃபீல், இப்போ நீங்க வந்து யார பேக் பண்றீங்க, அதாவது இன்னைக்கு பிபிகே எல்எஸ்ஜி? யான்சன் ப்ரோ, மார்க்கோ யான்சன். ஓகே, யான்சனுக்கு போறீங்க ஆல் அவுட். ஓகே நைஸ். அந்த ஆப்போசிட் சைடுல வந்து எய்டன் மார்க்கம் எல்எஸ்சில. நைஸ். ஓகே, நான் வந்து இப்போ என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்றேன். அப்புறம் ராம், சூர்யா, அதோட நம்ம வீடியோ வந்து முடிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் பிபிகே இஸ் கோனா வின் கம்ஃபர்டபிளி. ஏன்னா வந்து அவங்களோட பிச்சு முலான்பூர் அழகா வின் பண்ண போறாங்க. ஓப்பனிங் வந்து ஃபயர் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு பிரியான் ஷாரியா ஃபயர் ஆவாருன்னா டவுட் தான். ஆனா சிம்ரன் சிங் ஃபயர் ஆவாரு, பயங்கரமா அடிப்பாரு. போன மேட்ச் மும்பையை வந்து அடிச்சு ஓட விட்டாரு, அதே மாதிரி இவனுங்களையும் அடிச்சு ஓட விடுவார் நம்புறேன். அதுதான் நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பிபிகேஸோட பவுலிங்ல வந்து அஸ் விஜய் செட், யான்சன் தான் வந்து அந்த டாப் ஃப்ரண்ட் லைன் பவுலரா இருப்பாரு. யான்சன் தான் வந்து இருப்பாரு, கூட வந்து பாட்லெட் நல்லா பண்ணுவாரு.
சஹேல் கண்டிப்பா இம்பாக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குதான் நான் ஃபீல் பண்ணேன். நான் போன கேமே வந்து போல்டா பிபிகேஸை பேக் பண்ணேன். தெரியும் என்னடா என்னை எல்லாம் மேடுன்னு நினைச்சானுங்க. நான் என்னடா வான்கிடே கிரவுண்ட்ல போய் இவனுங்களை பேக் பண்றேன்ட்டு அப்படிலாம் இல்ல. மும்பையே வந்து மிட்டு தான். அதோட மிட்டு யாருன்னா இவனுங்க தான், லக்னோ. ஸோ வந்து நம்ம அதான் நினைக்கிறேன். லக்னோ வின் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, விஜய் சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் மிஸ் அவுட் ஆனாலும் ஜெயிச்சிருவாங்க. அதான் நினைக்கிறேன், அதான் ஃபீல் பண்றேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் யாரா வந்து இம்பாக்ட் கொடுப்பான்னு கேட்டா முகமது ஷமி. யாரும் இது ஏத்துக்க மாட்டீங்க. நாளைக்கு ரிஷப் பண்ட் ஆடுறாரு. சரி, ரிஷப் பண்ட் ஆடுறாரா? அப்ப நான் பிபிகேஸை பேக் பண்ணிக்கிறேன்டா. நான் பிபிகேஸை பேக் பண்ணிக்கிறேன்டா. ஓகேவா? ஆனா லக்னோ பொறுத்த வரைக்கும் யாருப்பான இம்பாக்ட் பேருனா இட் வில் பி முகமது ஷமி. அவரு தான் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் கொடுப்பாரு. கூட வந்து யாரா பார்த்தனா நம்ம ஆல் டைம் கிரேட் பினிஷர் ஆவேஷ் கான். பிரின்ஸ் யாதவ் விட்டீங்க, அவர்தான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் பிரின்ஸ் யாதவ். இவங்க எல்லாம் அங்க கோஆபரேட் பண்ணுவாங்க. பூரன் ஃபயர் ஆகலன்னா லக்னோவுக்கு ப்ராப்ளம் இருக்கு மிடில் ஆர்டர்ல. பூரன் அடிச்சாதான் அங்க ரன் வரும். எனக்கு என்ன பிரச்சனைனா இம்பாக்ட்ல எதுக்கு வந்து இவனுங்க வந்து மணிமாறனை கொண்டு வராம ஜார்ஜ் லிண்டா கிட்டே போறானுன்னு தெரியல. ஜார்ஜ் லிண்டாவே வந்து தேவையில்லாதான். மணிமாறன்ட்டே போனாவது ஏதாவது நல்லா போடுவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்எஸ்டி பத்தி பேச ஒன்றும் இல்லை. ஓகே, நல்ல ஒரு டீம் தான் எல்எஸ்டி. நல்லா பிளே பண்ணா ஜெயிக்கலாம். பட் ஸ்டில் பிபிகேஸ் வந்து அவங்க பீக்ல இருக்காங்க. லாஸ்ட் கேம்ல சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா தான் போச்சு. பவுலிங் பேட்டிங் எல்லாமே ஓகே, ப்ராப்ளமே கிடையாது. பெருசா கம்ப்ளைண்ட் இல்ல. சோ சொல்லு நெக்ஸ்ட். ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம மிஸ் பண்றோம் எல்எஸ்டில. யார மிஸ் பண்றோம்? அதான் இருக்காங்கல்ல. சொல்றதை விட ஒரு பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். பெஸ்ட் பவுலர்னா யாரு? அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு. அர்ஜுன் டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து பாயிண்ட் சொல்லிருக்கான்டா. அதாவது இது ஒரு குரு சொன்னது ஒரு சூப்பரான பாயிண்ட். பிகாஸ் தே கேன் ட்ரை அர்ஜுன் டெண்டுல்கர். ஆனா ஃபேக்ட் என்ன தெரியுமா? அவருக்கு முன்னாடி மயங்க் யாதவ், மோஷின் கான்ல ரெடியா தான் இருக்கிறாங்க ஃபிட்டா. ஸோ அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது சேஞ்ச் நடக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்ஃபார்ம்ல இருக்கிற பிரின்ஸ் யாதவ் எல்லாம் வெளியே போக வாய்ப்பு இல்லை. ஸோ தே வில் கோ வித் தி சேம் காம்பினேஷன். அதாவது சூப்பரான பாயிண்ட் இது ஆக்சுவலி. அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரை பண்ணலான்ட்டு. நீங்க சொல்ற நடக்கா 2 சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஒண்ணு எல்எஸ்டி வந்து அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் போனா அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ள வருவாரு. இல்ல குவாலிஃபை கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா உள்ள கூப்பிட்டு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. இப்ப இருக்கிற டீம் நிலைமையில கண்டிப்பா எதுவும் மாற்றம் பண்ண கண்டிப்பா கை வைக்க மாட்டாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் படோனி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் யாருப்பா அந்த பர்ஃபார்மர்னா கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா சர்பஞ்ச் சாபு, ஸ்ரேயஸ் ஐயர். அவரு தான் வந்து நல்லா ஆடி நல்லா பண்ண போறாரு. மற்றபடி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ராம் கிட்டே சூர்யா கிட்ட கேட்போம். ராம் நீ வந்து சொல்ல, அப்புறம் சூர்யா சொல்லுவார். அதோட சூர்யா தான் எண்டு கார்டு போட போறாரு வீடியோக்கு. ஸோ சொல்லு ராம். நாளைக்கு பிபிகேஸ் தான் ஜெயிக்க போறாங்க. ஆனா எல்எஸ்ஜி பேட்டிங் லைனப் வந்து அவங்க ஆர்பார் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் வந்து மிஸ் பண்றாங்க. அதுக்கு இப்போ வந்து அப்துல் சல்மான் வந்து டீம்லயே வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. நீ சொன்ன பாயிண்ட ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான்டா. இது சொன்னா அடிக்கிறானுங்கடா அவன் நல்ல பிளேயர்ன்ட்டு. நீ சொன்னது உண்மைதான், சொல்லு. இல்ல அவர் வந்து கடைசியா எப்போ பினிஷ் பண்ணி கொடுத்தாருன்னா எஸ்ஆர்எஸ்க்கு ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு. சந்தீஷ் சர்மா வந்து நோ பால் போட்டு அப்பதான் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நான் பார்த்ததே இல்ல. அது பீக்கான மேட்ச், யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. சொல்லுங்க. அவரு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பதிலா ஒரு அர்ஷன் குல்கர்னியவோ இல்ல அர்ஜுன் டெண்டுல்கரவோ கொண்டு வரலாம் உள்ள. ஆக்சுவலி பவுலிங் அட்டாக் அவங்களுக்கு வந்து 6th பவுலர் ஒருத்தர் இல்லவே இல்ல தெரியுமா? அது எனக்கு புரியுது. ஆனா ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அர்ஷன் குல்கர்னிக்கு 2 மேட்ச் ஓபன் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. அர்ஷன் குல்கர்னி கிளிக் ஆகலன்றனால உட்கார வச்சிட்டானுங்க. அதுக்காக என்ன பண்றது? ஒருத்தர் 5 மேட்ச் அடிக்காம உள்ளே வந்திருக்காரு. எனக்கு புரியுது. ஆனா ஒரு பினிஷரா பேக் பண்றாங்க. ஏன்னா எஸ்ஆர்எஸ்ல பல நாட்களா ஸ்கேம போட்டுட்டு இங்கேயும் ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. சோ நீ சொல்லி யார் ஜெயிப்பா, என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லிடு. அப்புறம் சூர்யா கிட்ட போலாம். பிபிகேஸ் தான் ஜெயிப்பாங்க. எனக்கு என்னமோ நாளைக்கு ஜேவியர் பார்ட்லெட் வந்து கொஞ்சம் கீழே இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். நீங்க சொன்னது வந்து பாத்துக்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ லாஸ்டா ஃபைனலா வந்து சூர்யா தான் வந்து அவரோட ப்ரெடிக்ஷனை சொல்ல போறாரு. சூர்யா, நீ அப்படியே சொல்லிட்டு நீ எண்டு கார்டு போட்டுரு. ஸோ சூர்யா, நீ என்ன நினைக்கிற? பிபிகேஸ் வந்து ஈஸியா பைக்கு ஜெயிக்க போறாங்களா, இல்லைன்னா எல்எஸ்டி வந்து சர்ப்ரைஸா இந்த எப்படி சொல்றது ஏதாவது பண்ணுவாங்களா? இல்ல பஞ்சாப் தான். பஞ்சாப் தான். நம்ம வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பஞ்சாப் தான். ஸ்டேபிளா இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் எல்லாமே. பேட்டிங்ல யாரும் கொலாப்ஸ் பண்றா? யாரும் கிடையாது. ஓப்பனிங் நல்லா பவர் பிளேல ஒரு 70 கொண்டு வந்துடுறாங்க.
ஒன் டவுன் கானலி டீசெண்டா பேச ஸ்பின் ஆடுறாரு. ஸ்டேயர்சர் எப்பவும் போல ஆடுகிறாரு. அங்க வந்து இப்ப சொதப்படுறதுன்னு பார்த்தா இம்பாக்ட் பிளேயர்ன்ட்டு நேஹல் வதேரா வந்து 17 பால் 17 18 பால் 18 ஆடுகிறாரு. இத நான் வந்து ஸ்டார்டிங்லயே சொன்னேன். அவரை தூக்கிட்டு விஷ்ணு வினோத்னு ஒரு பேட் இருக்கிறாரு உள்ள இம்பாக்ட்ல வச்சிருக்காங்க. அவரை போடலாம். இத வந்து நான் வந்து 4-5 கேமா சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வீடியோல. அதாவது எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு வந்து நேஹல் வதேரா போறானுங்கன்னு தெரியல. சொல்லுங்க நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால அவரை ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல மிடில்ல. சூப்பரான பாயிண்ட். இம்பாக்ட் பிளேயர் விஷ்ணு வினோத் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரும் நல்லா தான் விளையாடுவாரு கண்டிப்பா. மத்தபடி ஸ்பின் சஹல் இருக்காரு. பவுலிங் நல்லா இருக்கு. பாட்லட், ஜான்சன், அஷீஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப எல்எஸ்சி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல முடியலையே. எல்லாமே கரெக்டா இருக்கு. மார்க்ரம் இருக்காரு, மார்ஷ் இருக்காரு, ஒன் டவுன்ல ரிஷப் பண்ணிட்டு 2ல வந்து போன வருஷம் இந்த ஃபயர் மார்ச் மாதிரி இந்த வருஷம் இல்ல. அவர் கொஞ்சம் பொறுமையா தான் ஆடுகிறாரு. 30 பால் 40. மார்க்ரம் அது மாதிரி தான் ஆடுறாரு. பூரனுக்கு கிளிக்கே ஆக மாட்டுது. ரிஷப் பந்த் வந்தாரு கையில வாங்கிட்டு போயிட்டாரு. ஒன்னும் சொல்ல முடியல. பவுலிங் சொல்ற மாதிரி ஒரு ஃபாரின் பவுலர் இல்ல. ஃபுல்லா டொமஸ்டிக் இந்தியன் பவுலர்ஸ் வச்சு விளையாட்டுருக்காங்க. அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. என்ன பேட்டிங் கிளிக் ஆகி ஒரு 200 அடிக்கணும். அவங்க 180 170 அந்த மாதிரி அடிச்சு பவுலிங்லயே விட்டுறாங்க எல்லாத்தையும். புரியுது. இதுதான் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். சோ ஐ திங்க் வீடியோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. அவங்களை எங்கேயும் அடிக்க முடியாத மாதிரி இது பஞ்சாப். புரியுது.